காலத்துக்கு வந்துட்டான். கோவில்மேடு பகுதி 34வது வார்டு 100வது வாரம் பால், ரொட்டி, முட்டை வழங்கும் விழா, அன்னதானம் மற்றும் கண் சிகிச்சை முகாம் போடப்பட்டது. இதை சிறப்பாக தொடங்கி வைத்தார் கோவை மாநகர மாவட்ட தலைவர் சம்பத்குமார் அவர்கள். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கவுண்டம்பாளையம் தொகுதியில் இருந்துட்டு உங்கள் பகுதியில் இருக்கிற அண்ணாங்கெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ரெகுலராக ரொட்டி ரெகுலராக கொடுக்குறாங்களா? எத்தனாவது வீக் தெரியுமா? 100 100வது வாரம். 100வது வாரமாக உங்களுக்கு தொடர்ந்து நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் அண்ணாக்கள்லாம் உங்களுக்கு வழக்கமாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரொட்டி, பால், முட்டை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ கட்சி ஆரம்பிச்சதுக்காக சம்பிரதாயத்துக்காக பண்ணலை. கட்சி ஆரம்பிக்கு முன்னாடியிலிருந்தே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு சின்ன பசங்க உங்களுக்கு தெரியறதுக்காக சொல்லணும். இது அரசியல் நோக்கத்துக்காக செய்வதில்லை. நம்ம பகுதி மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க யாரும் கூட தளபதியோட ரசிகர்கள் எல்லாமே அப்போ இருந்தே எப்படி இருந்திருக்கோம். நம்ம பகுதி மக்கள், நம்மளுடைய மக்கள் எல்லாருமே நம்மளுடைய ஜனங்கிற ஒரு எண்ணங்களோட செயல்பட்டு இருந்தோம். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியா? அதனால் இன்று போல் என்றைக்குமே இது 100வது வாரம், 1000வது வாரத்துக்கு இதே போல் செயல்படி இந்த இடத்துல நடக்க வரும். அந்த நீங்கள்லாம் நல்லா செய்வாங்க. எல்லாருமே தளபதிக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க. எல்லோரும் செய்வாங்க. இனி வரும் காலங்களில் தளபதி சொன்னது போல் எங்கே எந்த நல்லது நடந்தாலும் அந்த இடத்துல முதல்ல நிற்கக்கூடிய நபர் யாருன்னா நம்ம தமிழக வெற்றி கழக நபராக தான் இருப்பாங்க. தளபதி சொல்லியிருக்காரு. எல்லா வருமானங்களையும் நம்மளுடைய கழக தோழர்கள் தோழிகளோட இணைந்து செயல்படுத்துவோம்னு கேட்டுட்டு இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு வழிவகுத்த மணி மற்றும் அவர் நண்பர்களுக்கும் இந்த பகுதியை சேர்ந்த அனைத்து குழந்தைகளாக உள்ளதுக்கும் இந்த இடத்த வந்து எவ்வளோ இளைஞர்களுக்கு எவ்வளோ எத்தனை நிர்பந்தங்களுக்குலாம் இடையில இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. இந்த வளாகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்குமே சரி, எங்களுக்கு காவல்துறை சார்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்த அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பிள்ளைங்க நான் தான் வளர்த்துறேன். அது ஊமையாக இருக்குது. இதில் சேர்த்துட்டு இருக்குங்க. அனாதை என் பேரங்க யாருமே இல்லைங்க. அது அந்த பொண்ணு ஒன்று இருக்குது. அந்த பொண்ணையும் அந்த பையனை நான் தான் வளர்க்குறேங்க. என்னால் வயசாக இருக்குது, வளர்க்க முடியல. இந்த பொண்ணு அவங்க அம்மாலாம் பண்ணுறாங்க. நான் தான் வளர்த்துன்னு இருக்கிறேன். அந்த பையன் ஊமையாக இருக்குது. அதுக்கு ஊனம் பண்ணுற இதில் இருக்குன்னு சேர்த்து விட்டுருக்குறேன். அதுங்களோட ஏதோ ஒரு உதவி என்னால் முடிஞ்சு பண்ண ரொம்ப நன்றி உங்களுக்கு கேட்குறேங்க. நான் போனால் கூலி போனால் தான் உங்களுக்கு எல்லாம் இல்லைங்க. இந்த பிள்ளையும் யாருமே இல்லைங்க. இந்த பிள்ளையும் நான் தான் பார்த்துக்கணும். யாரா நம்பர் இருக்குங்களாம்மா? இல்லை தெரியுமா? சரி சரி பார்க்குறேம்மா. உங்களுக்கு தகவல் நினச்சிமா சரி பேசி நிச்சயம் நல்லா செய்கிறேம்மா. நீங்கள் பெரியவங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? அதெல்லாம் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது.
குழந்தைங்க குழந்தை பையன் என்ன பண்ணுறாங்க? பையனுக்கு பொண்ணு கல்யாணம் பார்க்குறேன்.